ஹாய்ங்க, மலர்ஸ் கிச்சனில் இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க. பீர்க்கங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். பீர்க்கங்காயும் பச்சை தட்டைப்பயிரும் போட்டு குழம்பு வைக்க போகிறோங்க. வாங்க எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. இப்போ அடுப்பில் வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிச்சுங்க, கடுகு போட்டுக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு, வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் பூண்டு தட்டி வச்சுருக்கோங்க, அதையும் சேர்த்து போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. வெங்காயம் வதங்கி வச்சுக்கோங்க. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். ஒரு 3 தக்காளி எடுத்து நான் அரைச்சி வச்சுருக்கேங்க. தக்காளி அப்படியே கட் பண்ணி போட்டால் வதங்காததுனால அரைச்சி ஊற்றிட்டேன். தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. அது தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. சைட்லலாம் எண்ணெய் பிரிஞ்சு இருந்துச்சுங்க. இப்போ வந்து பீர்க்கங்காயை போட்டுக்கலாம். பீர்க்கங்காயும் பச்சை தட்டைப்பயிரும் போட்டுக்கலாங்க. இப்படி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். புளி ஊற்ற மாட்டாங்க. வர தட்டைப்பயிர் போட்டால் புளி ஊற்றலாம். இதுக்கு வந்து புளி ஊற்ற மாட்டேன். அதுக்கு தக்காளி 3 தக்காளியே போட்டுட்டேங்க. காய் கொஞ்சம் எண்ணெயில் வதங்கட்டுங்க. காய் வதங்கிட்டு இப்போ வந்து தூள் போட்டுக்கலாம். வீட்டில் அரைச்ச மிளகா தூளுங்க. இங்கே பாருங்க. நாலு ஸ்பூன் போட்டிருக்கோங்க. அது சின்ன ஸ்பூன். அந்தளவு காரம் இருக்காது. கொஞ்சம் தனி மிளகாய் தூள் போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து போட்டுக்கோங்க. வீட்டில் காரம் அந்தளவுக்கு யாரும் சாப்பிட மாட்டாங்க. வந்துட்டு கொஞ்சமாக கறி மசாலா போட்டுக்கலாங்க.
போதும். இது பாருங்கள், தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் காயும் தட்டைப்பயிறு வந்ததுக்கப்புறம் தேங்காய் ஊற்றி இறக்கிடலாங்க. குழம்பு நல்லா கொதிச்சுங்க பாருங்கள். இப்படி நல்லா காயெல்லாம் வெந்து போயிடுச்சு. நம்ம போட்ட தட்டைப்பயிறு, பச்சை தட்டைப்பயிறு, இதுக்கு மேலே தேங்காய் ஊற்றிடலாம். தேங்காய் ஊற்றி ஒரு 10 நிமிஷம், இன்னும் 5 நிமிஷம் கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாங்க. குழம்பு கொச்சதுக்கப்புறம் இப்படி தாங்க இருக்குது. இதில் கருவேப்பிலையும் கொத்தமல்லி போட்டு இறக்கலாம். குழம்பு சூப்பராக இருக்குங்க. நான் சாப்பிட்டு பார்த்தேன். உப்பு மட்டும்தான் கம்மியாக இருக்குது. உப்பு போட்டுக்கிட்டேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.